கூடலூர் பகுதியில் புலி தாக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்துக்கு நிவாரணம் மற்றும் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வழங்க வேண்டும் என பாமக வலியுறுத்தியுள்ளது. சட்டப்பேரவையில் கூடலூரில் புலி தாக்கப்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டது குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அப்போது பேசிய பாமக உறுப்பினர் கணேஷ்குமார், கடந்த ஒரு வாரத்தில் கூடலூர் பகுதியில் புலி தாக்கி 2 பேர் இறந்ததை சுட்டிக்காட்டினார். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிவாரணம் மட்டுமல்லாமல் அரசு வேலையும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். புலியை கொல்லாமல் மயக்க மருந்து கொடுத்து பிடித்து புலிகள் காப்பகத்தில் அடைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். விலங்குகள் இருக்கக்கூடிய அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல மனிதர்கள் செல்லக்கூடியதை தடுக்க வேண்டியதும் நம்முடைய அரசாங்கத்தினுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தமிழக அரசு உடனடியாக முன்னுரிமை கொடுத்து மேன் ஈட்டிங் டைகர் என்று சொன்னால் ஒரு ஆட்களை கடித்து விட்டால் தொடர்ச்சியாக அதோடைய தன்மை அப்படிதான் இருக்கும். அது உடனடியாக மாற்றிக்கொள்வதெல்லாம் அந்த வனவிலங்குகளாலே முடியாது. எப்ப ரத்தத்தை சுவித்து மனித ரத்தத்தை சுவித்து விட்டதோ அது அடுத்து மனித ரத்தத்தை தான் தேடுமே தவிர விலங்கினுடைய ரத்தத்தை தேடுவது என்பது அதோடைய தன்மை இயற்கையிலே குறைஞ்சுவிடும். எனவே அந்த புலியை சுட்டு பிடிக்கலாம் என்று சொன்னால் சுட்டு பிடிக்கிறதெல்லாம் நம்ம சட்டத்தில் இல்லை. மயக்க மருந்து கொடுத்து அதனுடைய அந்த வீரியத்தை குறைக்கும் வரை அதை மயக்கத்தன்மத்திலேயே வைத்துக் கொள்வதற்கான அரசாங்கத்தினுடைய வழிமுறைப்படி அந்த புலியை பிடித்து அந்த மக்களுக்கு, ஏன்னா தொடர்ச்சியாக அந்த நீலகிரி பகுதியில் யானை தாக்குதலோ எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை தடுப்பதற்கும் பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்திற்கு நிவாரணம் மட்டுமல்ல அரசு வேலை வழங்க வேண்டியது நம்முடைய கடமை. ஏனென்று சொன்னால் நம்ம மேலும் அதுல தப்பு இருக்கு. அரசு வேலையும் வழங்க வேண்டும் என்று கேட்டு வருங்காலங்களில் இது போன்ற நடக்காத வன்மம் ஒரு புதிய திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்டு அவையின் கவனத்தை. இதற்கு பதிலளித்து பேசிய வனத்துறை அமைச்சர் ரஞ்சித் குமார், கூடலூரில் 2 பேரை கொன்ற புலியை பிடிக்க ஆணையிட்டுள்ளதாகவும் வனத்துறையினர் 3 குழு அமைத்துள்ளதாகவும் விரைவில் புலியை பிடித்து காப்பகத்தில் ஒப்படைக்கப்படும் என்றும் தெரிவித்தார்.